காய்ஸ் நம்ம இந்தியன் பைக் பிராண்டில் ஃபெராரி கார் வாங்க போகிறோம். அதுக்கு நம்ம நல்லா ஹூடியில் போட்டு ஸ்டைலாக ரெடி ஆகணும். சரி, நம்ம ஃபோனில் நம்ம ஒரு ட்ரௌசர் மாட்டிக்கலாம். இந்த ட்ரௌசரை பனியனும் போட்டு இந்த ஸ்விம்மிங் பூலில் குளிச்சிக்கலாம், நீச்சல் வச்சுக்கலாம். இந்த காரோட கடைசி நாள் இன்னைக்கு, அதனால நம்ம இந்த காரை கடைசியாக பார்த்துக்கலாம் ஷோரூம் பக்கத்தில் வச்சு. சரி, நம்ம கொஞ்ச நாள் நீச்சல் அடிக்கலாம். இந்த ஓட்ட பனியன் போட்டாலும் இந்த ஷோரூம்குள்ளே விட மாட்டாங்க. அதுக்கு தான் நல்லா குளிச்சு ரெடி ஆகிறேன். சூப்பராக நீச்சல் அடிக்கிறாங்க ஃப்ராங்க்லின்னு. இந்த காரோட கடைசி நாள் எனக்கு ப்ரீமியம் சூப்பர் கார் வாங்கணும் ஆசை. பட் இந்த காரை வைக்க இஷ்டம் இல்லை. அதுக்கு தான் ப்ரீமியம் சூப்பர் கார் வாங்க காரை எடைக்கு போட. இப்போ நல்லா ஹூடி போட்டு ஸ்டைலாக ரெடியாக போகிறோம். கண்ணாடி மாட்டியாச்சு. இது என்ன பேக் அப்படின்னால கேட்பீங்க. இது என்னோட 10 கோடி ரூபா மணி. இந்த காரு 10 கோடி ரூபா தான். அதெல்லாம் கரெக்டாக எடுத்துகிட்டு போகிறோம் மணியை. இந்த காரை நான் கடைசியாக ஒரு வாட்டி பார்த்துக்கிறேன். இந்த கார் நல்லா தான் இருக்குது. இந்த காரு பிடிக்காது இந்த மாடலில். அதுக்கு தான் இந்த ஃபெராரி கார் வாங்க போகிறேன். எவனாச்சும் இடித்தாலும் பரவாயில்ல, இந்த கார் பழைய கார்னால. அதனால நம்ம எடைக்கு போட போகிறோம். பார்த்து போங்கடா, சும்மா சொன்னேன் காய்ஸ். நான் பார்த்து நல்லா போயிட்டுருக்கானுங்க. சும்மா தான் சொன்னேன். இந்த காரை நான் எடைக்கு போட போகிறோம்ல, யார் வந்து இடித்தாலும் பரவாயில்ல காய்ஸ். எனக்கு நான் சேதாரம். இந்த கார் தான் நம்ம எடைக்கு போட போகிறோமே. இதில் சுற்றிதான் போடுமா அந்த பார்க்கில்? ஐயோ, என்னடாச்சு? என்ன கீழே விட்ட பைக்லேருந்து? என்ன இது கெமிக்கல் இது கொட்டுது? அது கொட்டினாலும் பரவாயில்ல. எனக்கு என்ன செய்யறாலும் என்ன அலாம் வருது, அதை கண்டுக்காதீங்க, அப்படிதான் வரும். என்னடா இப்படி படுத்து செட்டு கிடக்க? எந்திரா எந்திரா டேய், நான் தெரியாம தானே பண்ணேன். எந்திரி தெரியாம தானே பண்ணேன். எந்திரவே மாட்டேங்க. என்ன ஆச்சுன்னு தெரியல, செத்துட்டான்னு நினைக்கிறேன். சரி, டக்குன்னு ஓடில, இல்லாட்டி போலீஸ் கேஸ் ஆயிரும். ஓர டக்குனு வண்டி எடுத்து நல்லா டாப் கியரை போட்டு ஓடு. எங்கடா இருக்கு ஷோரூம் இருக்குன்னு சொன்னாங்க. தெரியாது எங்கே இருக்கு ஷோரூமு? எங்கே தேடி பார்க்குற? எங்கே இருக்கு? என்ன இன்னைக்கு நல்லா ஒல்லி குச்சி மாதிரி டிராஃபிக் இருக்கு. பைக் ஓட்டிட்டு போகிறாங்களா? அது தெரியுது பாருங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா பக்கத்தில் எங்கே இருக்கு உங்களுக்கு காட்டுற. அது தெரியுதா? பெரிய ஷோரூம், கண்ணாடியால் செய்யப்பட்ட ஷோரூமு. சூப்பராக இருக்குது பாருங்க. நல்லா பழப்பழம் இருக்குது ஷோரூமு. காரை ஷோரூம் வாசல் நிப்பாட்டிடலாமா? ஐயோ, இந்த ஷோரூம் ஓனர் வர அடிப்பாரு. அந்த வாசலில் நிப்பாட்டினா, ஷோரூம் வாசலில் நிப்பாட்டினா, அந்த புல் வீட்டில் நிப்பாட்டி இந்த காரை கடைசியாக சுற்றி முட்டி பார்த்துக்கிறேன். இன்னைக்கு தான் அந்த காரோட கடைசி நாள். இந்த காரை நான் எடைக்கு போட மன்னிச்சிக்கோ. ஐயோ சாரி, எனக்கு மாடல் காரெலாம் பிடிக்காது. அதுக்கு நான் ஃபெராரி கார் வாங்க போகிறேன். 2 தடவை சுற்றி பார்த்து கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு வரலாம். சரி, சுத்தண்டா போகணும். ஷோரூமுக்கு போய் கார் வாங்கிடலாம். ஷோரூம் போயிட்டு விசாரிக்கலாம். தலைவா, ஒரு ஃபெராரி கார் எடுத்துக்காட்டு. நான் ரெட் கலரு. இங்கே பாருங்க, எத்தனை கலர் ஃபெராரி கார் இருக்கு பாருங்க. நல்லா யங்ஸ்டரே இருக்கு. கலர் பாருங்க, ஒயிட் இருக்கு, ப்ளூ இருக்கு, பிளாக் இருக்கு, ஒயிட் இருக்கு, ஆரஞ்சு இருக்கு, கிரீன் இருக்கு, எல்லோ இருக்கு, நிறைய கலர் இருக்கு. இருங்க, நம்ம என்ன கார் வாங்க போறோம் வாங்க காட்டுறேன். இதோ நிற்குது பாருங்க, இந்த ரெட் கலர் ஃபெராரி கார். இந்த கார் தான் வாங்க போகிறோம். பக்கத்தில் போய் காட்டுறேன். இதோ இருக்கு பாருங்க, குவாலிட்டியாக ரெட்டு.
வீடு சூப்பராக தான் இருக்குது, குவாலிட்டியாக சூப்பர். சைலன்சர்லேருந்து புகை வந்துட்டே இருக்கு. நம்மளுக்கு எனக்கு ரெட் கலர் தான் பிடிக்கும், நான் ரெட் கலர் கார் தான் வாங்க போகிறேன். சரி இருக்கட்டும், இப்போவே எடுத்துகிட்டு போன்னு சொல்லிட்டாங்க. சரி இந்த காரில் ஏறிட்டு நம்ம காரை எடுத்துகிட்டு போயிடலாம். இந்த டிஃபெண்டர்லாம் வேணாம், அந்த காரில் பழைய காரு நான் காட்டி காட்டி வெறுத்துட்டேன். எனக்கு சூப்பராக இருக்கு பாருங்க. இந்த காரு நல்லா இருக்கு பாருங்க, நல்லா புதுசாக வாங்கிட்டு போகிறோம். யாராச்சும் வந்து இடிச்சிடக்கூடாது, இடித்தாதான் நம்மளுக்கு சேதாரம். நாங்கள் பார்த்து ரோட்டை கிராஸ் பண்ணலாம், ஏதாச்சும் வண்டி இடிச்சிடக்கூடாது. அவனுங்க ரோடி பசங்க இடிச்சிட்டு நம்மளை கலாய்ப்பாங்க. நம்ம மெதுவாக போகலாம். ஒரு ரெட் கலர் கார் கிராஸ் பண்ணாலே போகலாம். தக்கடி போடா. இப்போ நான் கார் வாங்கிட்டோம், ஜாலி. நான் ரொம்ப நாள் ப்ரீமியம் கார் இந்தியன் பைக்கில் வாங்கணும்னு போனது, அதுக்கு தான் அந்த ஃபெராரி காரை வாங்கியிருக்கேன். டெய்லி வீடியோவில் இந்த ஃபெராரி கார் தான் வரும், மறக்கவே மாட்டேங்க இந்த காரை வைக்க. இது சும்மா ஸ்டோரி வீடியோலாம். ஃப்ராங்க்லின் ஃபெராரி கார் வாங்குற மாதிரி இது ஸ்டோரி தான். உண்மையிலேயே வாங்கி நிறுத்த மாட்டா, நிறுத்தினாலும் அது நிற்காது, மறுபடியும் பழைய மாதிரி வந்துடும். பாருங்க காரே சூப்பராக தான் இருக்குது, பின்னாடி லைட்டும் சூப்பராக தான் இருக்குது. இந்த கார் நல்ல குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. ரெட் கலரில் டார்க் ரெட்டு, அப்படியே லைவில் பார்க்குற மாதிரியே இருக்குது. லைவில் சூப்பராக இருக்குது பாருங்க, நல்லா இருக்குது பாருங்க. இதுலேயே நல்லா ட்ரெண்டிங் சாங்லாம் ஏற்றுறோம், நல்லா ஃபன் பண்ணுறோம், டான்ஸ் ஆடுறோம். ட்ரெண்டிங் சாங்லாம் எதுவும் நல்லா பழைய பாட்டுலாம் ஏற்றவே கூடாது. இந்த குத்து பாட்டுலாம் ஏற்றணும் காரில். எப்படியோ நம்ம ஃபைனலாக ஃபெராரி கார் வாங்கி நம்ம வீட்டில் விட போகிறோம். மாதம் ஒரு என்ட்ரி கொடுக்கலாம். ஏய் மச்சா பேர் மதுகிற நல்லா இங்கே நிறுத்திடலாம். இந்த காருக்கு என்ன சேதாரம் ஆகாமல் நம்ம ஸ்லோவாக கொண்டு வந்து நிறுத்திட்டோம். எப்படியோ நம்ம ஃபைனலாக ஃபெராரி கார் வாங்கியாச்சு. இப்போ நம்ம காரை சுற்றி கட்டுறவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா இருக்கு பாருங்கள், குவாலிட்டியாக இருக்குன்னு சொன்னால நல்லா குவாலிட்டியாக இருக்குது. இங்கே பாருங்க புகை வந்துட்டே இருக்குது சைலன்சரில். இந்த மாதிரி நிறைய ஸ்டோரி வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், see you.